வணக்கம் தோழர்களே, உங்கள் அனைவரையும் நம்ம ஃபெஸ்டிவல் நியூஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் நடந்த ஆடி மாத பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பஸ் நிலையத்திலிருந்து பவானி பைபாஸ் ரோடு ஒன்று போகுது. அதில் 8 கிலோமீட்டர் தொலைவில் பருவாச்சி அப்படிங்கிற ஒரு கிராமம் அமைஞ்சிருக்கு. அம்மன் பாளையம் பிரிவு அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் பச்சப்பாளி என்கிற கிராமத்தில் தான் இந்த அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலில் தான் ஆடி மாத பூஜை நடந்திருக்கு. இங்கே இது மட்டும் கிடையாது, வருடா வருடம் சிவன் ராத்திரி அன்னைக்கு ஒரு திருவிழாங்கிறது நடைபெறும். மயான பூஜை விழா சிறப்பாகவே நடைபெறும். விழாவில் சாமியாடி அருள்வாக்குமே சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சிறப்பை கொண்ட கோவில் தான் இந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலுங்க. இந்த அங்காளம்மன் அப்படிங்கிற தெய்வம் உருவானதற்கு பின்னாடி ஒரு வரலாறுமே இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம பார்வதி தேவி ஒரு நாள் சிவனுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தப்போ அப்ப அந்த இடத்துல 5 தலையை கொண்ட நம்ம பிரம்மதேவர் வராரு. 5 தலையை பார்த்த நம்ம பார்வதி தேவி இவர் நம்ம சிவன் தான் அப்படின்னு சொல்லி கிட்ட போகும்போது அதுக்கு நம்ம பிரம்மதேவர் இருந்துட்டு 5 தலையை பார்த்த உடனே நீ சிவன் நினைச்சிட்டியா, நான் பிரம்மா அப்படின்னு சொல்லி கேலி செஞ்சு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னை கேலி செஞ்ச விஷயத்த சிவன் கிட்ட சொல்ல சிவன் இப்போ தன் மனைவியை கேலி செஞ்ச பிரம்மதேவருக்கு 5 தலையில ஒரு தலையை வெட்டிடுறாரு. அதனால பிரம்மதேவருடைய மனைவியான சரஸ்வதி தேவி தன் கணவன் ஒரு தலையை இழந்ததுக்கு காரணம் இந்த பார்வதி தேவி தான் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவிக்கும் சிவனுக்கும் சாபம் கொடுத்துட்றாங்க. அந்த சாபத்துல வெட்டப்பட்ட நம்ம பிரம்மதேவருடைய ஒரு தலை நம்ம சிவபெருமானோடவே இருந்துக்குது. இனிமே சிவன் சாப்பிடுற உணவு எல்லாமே இந்த தலையை சாப்பிட்ரும், சிவனுக்கு பசி தீரவே தீராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாபத்தை கொடுத்துட்றாங்க. அதனால அந்த ஒரு தலையை அழிக்கிறதுக்காக நம்ம பார்வதி தேவி எடுத்த ஒரு அவதாரம் தான் இந்த அங்காளம்மன் அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வரைக்குமே ரொம்ப சக்தி வாய்ந்த மற்றும் ஆக்ரோஷமான ஒரு கடவுளாகத்தான் இந்த அங்காளம்மன் தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தெய்வத்தை பத்தி இந்த கோவிலுடைய பூசாரியே ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. அதையுமே நம்ம இந்த வீடியோல இணைச்சிருக்கோம், பாருங்க. அதாவது இது பழமை வாய்ந்த கோயில். இது முன்னோர்கள் அதெல்லாம் குறைஞ்சது ஒரு 2000 வருடத்துக்கு முன்னது ஆரம்பிச்ச கோயில். இது சுயம்பாக இருந்து பல சமுதாயத்துக்கு இது கட்டுப்பட்ட இது குலதெய்வமாக விளங்கக்கூடியது. செட்டியார், ரெட்டியார், முதலியார், பல சமுதாய ஜாதி மதமே இல்லாத கோயில். எல்லாத்துக்கும் இது குலதெய்வம். இந்த அம்மாவை மண்ணை மேய்ச்சிட்டு போனாவே அவங்க குடும்பத்தில் மன நிம்மதி, பில்லி சூனிய ஏவல் காத்து கருப்பு கண்டிஸ்டிகள் எவ்வளவு பெரிய போட்டிகள் பொறாமை இருந்தாலும் அங்காள பரமேஸ்வரி மண்ணை மிதிச்சாவே அது எல்லாமே பறந்து ஓடி போயிடும். அதே மாதிரி மாசாணி அம்மன் அங்கே இருக்குது. மாசாணி அம்மன் இடத்துல எவ்வளோ பெரிய வேண்டுதலை நினைச்சு எலுமிச்சம்பழம் குத்திட்டு போனாலும் அந்த எலுமிச்சம்பழம் குத்துறது ஒரு கடாய்க்கு சமமான ஒரு அறிகுறி. சாதாரண விஷயம் இல்லை. இந்த மண்ணை மிதிக்கிறது இந்த குலதெய்வம் இது கிராமத்துக்குள்ளுக்குது. இது எல்லாமே சுற்றி வட்டாரத்தில் தான் இந்த மக்கள் மைசூர், பெங்களூரு, ஹைதராபாத், ஈரோடு, சேலம், இளம்பிள்ளை, சத்தியமங்கலம், கோட்டுவீராம்பாளையம், கோபி, பல பக்க சமுதாயத்தில் எல்லாம் வெளியூர்காரர் தான். இது குறைஞ்சி வச்ச நான் காலங்காலமாக ஒரு 10-15 குடும்பம் இதை பூஜை பண்ணி இதை காலங்காலமாக பிள்ளைவள தலைமையே இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு 18 நாள் இன்னைக்கு அன்னதானம் செஞ்சு இன்னைக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு அலங்கார பூஜை செஞ்சு வெள்ளிக்கிழமை அமாவாசை டெய்லி தினமும் பூஜை உண்டு. 2வது மத்தியான உச்சிக்கால பூஜையில் ஒரு திருமண காரியம், ஒரு வீடு கட்டுறது, பாலக்கால் போடுறது, ஒரு கிணறு வெட்டுறது, ஒரு மாசமா இருந்தாங்கனாக்க அது ஆனா பெண்ணான்னு இது அம்பாள்கிட்ட செவ்வரளி பூ வாக்கு கேட்டு செவ்வரளி பூவில் சோத்தங்காய் பக்கம் சொல்லிட்டா அம்பாளுக்கு அது கண்டிப்பா அந்த காரியம் நல்லதே நடக்கும். ஒற்றாங்காய் பக்கம் சொல்லிட்டாக்கா உத்தரவாக்காயிட்டாக்கா அந்த காரியம் எதுவுமே காரியமே நடக்காது. அதனால ஒரு நம்பிக்கையோட இது வாழையடி வாழையாக இது தொடர்கதை மாதிரி ஒருவரோட 10 பேர் வராங்க, 10 பேர் 20 பேரோட வராங்க, 20 பேரோட 30 பேரோட வராங்க. அவங்களுடைய இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கெல்லாம் தொடர்கதை மாதிரி இன்னைக்கு திருப்பூர்லேருந்து கூட வந்திருக்காங்க. இங்கே வந்துட்டு போய் பரவாயில்லைங்க அப்படின்னு தொடர்கதையே இது மாதம் சிவன் ராத்திரியில் மயான கொள்ளை, மயான பூஜை சிறப்பாக நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் இதில் கலந்து மண்ணை மேய்ச்சுங்க. மண்ணா இருக்குது பொண்ணா மாதிரி எல்லா சிறப்புடன் செல்வாக்கோட எல்லாம் நிம்மதியாக வாழலாம். சரி தோழர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை பற்றியும் இந்த கோவிலை பற்றியும் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்ற இன்னும் நிறையா கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபெஸ்டிவல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.